தென்காசி மாவட்டம் குண்டாறு அணை பகுதியில் நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியில் செருப்பு காலுடன் திமுக மாவட்ட செயலாளர் சிவபத்மநாதன் செங்கல் நாட்டியதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். செருப்பு காலுடன் பங்கேற்றதை அமைச்சர் ராமச்சந்திரன் கண்டித்த போதும் அலட்சியமாக பதிலளித்த மாவட்ட ஆட்சியர் சிவபத்மநாதன் குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம். தென்காசி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை ஆய்வு செய்வதற்காக வருகை தந்த தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் செங்கோட்டை அருகே உள்ள குண்டாறு அணை பகுதியில் அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்றார். தமிழக சுற்றுலாத்துறை மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள அதிநவீன வசதிகள் கொண்ட ஸ்கேட்டிங், டென்ட் முகாம்கள், பார்க்கிங் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்துவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்று அடிக்கல் நாட்டினார் அமைச்சர் ராமச்சந்திரன். இந்து முறைப்படி சிறப்பு பூஜைகள் செய்து அடிக்கல் நாட்டிய நிகழ்ச்சியில் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் சிவபத்மநாதன் காலணி அணிந்து கொண்டு பூமி பூஜையில் செங்கல்லை நட்டார். அதை பார்த்த சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், காலணியை போட்டு பூமி பூஜை செய்கிறீர்கள் என கேட்டவுடன் அதற்கு மாவட்ட செயலாளரான சிவபத்மநாதன், தாம் பெரியார் சிலைக்கே செருப்பு போட்டுத்தான் மாலை போடுகிறோம் என பதிலளித்தார். இதனால் கடுப்பான அமைச்சர் ராமச்சந்திரன், அப்படியென்றால் அடிக்கல் நாட்டு விழாவிலேயே பங்கேற்றிருக்க கூடாது என கண்டித்தார். குற்றாலம் மெயின் அருவி பகுதியில் மோட்டார் சைக்கிள் செல்ல 10 ரூபாய் நுழைவு கட்டணம் வாங்கப்படுவது குறித்து நிருபர்கள் கேள்வி எழுப்ப, எத்தனை மோட்டார் சைக்கிள்கள் இந்த பகுதிக்கு வருகிறது என்பதை தெரிந்து கொள்ள 10 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக வினோத விளக்கம் அளித்தார் அமைச்சர் ராமச்சந்திரன். எந்த இடத்துக்குமே கட்டணம் வாங்காத ஒரு அலோவ் பண்ணுறது அந்த இடத்துக்கே மரியாதை இருக்காது. இருங்க சொல்கிறேன், 10 ரூபான்றது உங்கள் குழந்தைக்கு இப்போ மிட்டாய் வாங்குற 10 ரூபா காசு கொடுப்பே இல்லையா? உனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கட்டும். ஒரு 10 ரூபான்றது அது பெரிய கஷ்டம் கிடையாது. அதாவது அதனால் என்ன ஆகுதுன்னா, எங்களுக்கு அந்த இடத்துக்கு எத்தனை பேர் வந்துட்டு போகிறாங்கன்ற ஒரு கணக்கு தெரியும். உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவின்படி செயற்கை நீர்வீழ்ச்சி குறித்து தமிழக சுற்றுலாத்துறை இயக்குனர் சந்தீப் நந்தூரி ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பித்த நிலையில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் ராமச்சந்திரன், அது குறித்து தனக்கு எதுவுமே தெரியாது என பதிலளித்ததால் பெரும் சர்ச்சை எழுந்தது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் தென்காசி ரஞ்சித்.